எமக்கு அரசியல் செய்ய நிறைய நேரம் இருக்கிறது. ஆனால் பாரிய அனர்த்தத்தை எதிர்கொள்வதற்கு அதிக நேரம் இல்லை. ஒன்றாக இணைந்து நாட்டை கட்டியெழுப்புவோம். நாட்டை கட்டியெழுப்பியதுக்கு பிறகு தனித்தனியாக பிரிந்து அரசியல் செய்வோம். ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய போது பலதரப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காரு. பல முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்காரு. இது அத்தனையுமே இந்த செய்திகளுக்கு பிறகு நான் உங்களுக்கு முழுமையாக ஜனாதிபதியுடைய உரையை தமிழாக்கமாக தருகிறேன். இப்போ நேரம் சரியா அதிகாலை 1 மணியாகி கொண்டிருக்கு. இன்றைக்கு கொஞ்சம் ஒரு வேலை, அதாவது ஒரு சில இடங்களுக்கு உணவு தயாரித்து சில முகாம்களில் தங்கியிருக்கிற மக்களுக்கு கொண்டு கொடுக்கக்கூடிய நேரமாக இருந்ததால் மாலை நேரத்தில் செய்தியை அப்லோட் பண்ண முடியாமல் போயிட்டு, இருந்தாலும் இப்போது இறுதியாக இருந்த செய்திகளோடு ஜனாதிபதியுடைய உரையையும் இந்த வீடியோவில் உங்களுக்காக தரத்துக்காக வந்திருக்கேன். இறுதியாக வரப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதால் இன்னும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அஞ்சப்படுது. காரணம் என்னன்னு சொன்னால், கடந்த நாட்களில் பெய்து வந்த மழை காரணமாக பாதைகள், மண் சரிவின் காரணமாக பாதைகள் மூடப்பட்டிருந்தது. பல இடங்களுக்கு மின்சாரம் இல்லை, தொலைத்தொடர்பு இல்லை. இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருந்தால மீட்பு பணி மிக மெதுவாகவே இடம்பெற்றது. இப்பொழுது பாதைகளை அகற்றி ஒரு சில இடங்களுக்கு, முக்கியமாக போகக்கூடிய இடங்களுக்கு, ஏன் மோட்டார் சைக்கிளில் கூட போகக்கூடிய அளவில் சரி பாதைகள் அகற்றப்பட்டு பல இடங்களுக்கான தொடர்புகள் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தொலைத்தொடர்பில் ஒரு சில இடங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு இப்பொழுது மீட்பு பணிகள் பெரிய அளவாக நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் நம்மளுடைய இலங்கையினுடைய விமானப்படை இதெல்லாமே சேர்ந்து ஹெலிகாப்டர்கள் மூலமாக இப்பொழுது கண்காணிப்பு நடவடிக்கைகளை செஞ்சு எந்தெந்த பிரதேசங்களில் உடனடியான தேவைகள் தேவையோ அந்த இடங்களுக்கு உணவுப் பொருட்கள் கூட இப்பொழுது ஹெலிகாப்டர் மூலமாக வழங்கப்படுகிறது. பாகிஸ்தானில் இருந்து வந்த ஒரு விமானம் இந்த உணவுப் பொருட்களை வழங்கியதையும் நம்ம அதிகமாக வீடியோக்களையும் பார்த்தோம். அதோட இன்னொரு சோகமான செய்தி, வெண்ணப்புவ பகுதியில் இடம்பெற்ற விமான விபத்து, அதாவது நேற்று மாலை வேளையில் இடம்பெற்ற விமான விபத்தில் இலங்கை விமானப்படையினுடைய அந்த ஹெலிகாப்டர் விமானி உயிரிழந்திருக்காரு. தரையிறங்க முற்பட்ட போது இது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. எனவே இதன் காரணமாக அதில் பயணித்த 5 பேர் காயமடைந்து உடனடியாக மீட்கப்பட்டு வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டாங்க. ஆனால் அதில் பயணித்த விமானி உயிரிழந்தார். மிகப்பெரிய அளவான ஒரு சோகத்தை ஏற்படுத்திய செய்தியாகவும் இந்த செய்தி இருந்த நிலையில் பல இடங்களுக்கு மின் இணைப்புகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இன்னும் 20% இடங்களுக்கு மின் இணைப்புகள் வழங்கப்படலை அப்படின்றது இன்னும் மிகப்பெரிய அளவில் இந்த மீட்பு பணிகளில் இருக்கிற பெரிய தாமதமாக ஏற்பட்டிருக்கிறது. 334 மரணங்கள் இதுவரையில் பதிவாகி இருக்கிறது. உத்தியோகபூர்வமாக 370 பேரை காணல அப்படின்ற ஒரு செய்தி மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய செய்தியாக இன்னும் இருக்கு. 3,09,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 12 லட்சம் பேர் நேரடியாக இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனர்த்தம் அப்படின்றது இலங்கை வரலாற்றில் இனி ஒரு காலமும் நடக்கவும் கூடாது, இதுவரை காலமும் நடந்ததும் இல்லை அப்படின்ற அளவில் தான் இந்த அனர்த்தம் மிக பாரியளவான அச்சத்தை ஏற்படுத்தி மிக பாரியளவான விளைவுகளை ஏற்படுத்தி, கண்ணுக்கு முன்னுக்கு சொந்த வீடு இடிஞ்சு விழுது, கண்ணுக்கு முன்னுக்கு சொந்தங்கள் மண்ணுக்குள்ளே புதைந்து போகிறது, இந்த மாதிரியான பல கொடூரமான விஷயங்கள் இந்த அனர்த்தத்தின் மூலம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இனி ஒரு காலத்திலும் இப்படி ஒரு அனர்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்றது எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். பொதுவாக சமூக வலைத்தளங்களில் இருக்கிற செய்தி பரப்புறவங்க அதிகமாக சரியான செய்திகளை இல்லாமல் மக்கள் மத்தியில் ஒரு பீதியை ஏற்படுத்தக்கூடிய பொய்யான செய்திகள் அதிகமாக பகிரப்படுகிறது. குறிப்பாக சற்று நேரத்துக்கு முன் செய்தியை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கொத்மலை நீர்த்தேக்கத்தினுடைய அணை உடைக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள். ஆனால் உண்மையிலே கொத்மலை அணையினுடைய பாதிப்புகள் எதுவுமே ஏற்படலை அப்படின்றது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்ட செய்தி. கொத்மலை அணையினுடைய நீர்த்தேக்கத்தில் இருக்கிற நீர் அதிகரித்திருப்பதன் காரணமாக வான் கதவு ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அங்கு தவறுதலாக சமூக வலைத்தளங்களில் செய்திகளாக உடைக்கப்பட்டதாக பகிரப்பட்டிருந்தது. ஒரு வான் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வான் கதவு திறக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஒலி எழுப்பப்படும். அந்த ஒலி எழுப்பப்பட்டதன் பின்பு தான் இது தவறுதலாக மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தியிருப்பதாக இறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே கவனமாக செய்திகளை பகிரும்போது பார்த்து செய்யுங்க. ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம், முக்கியமான ஒரு கட்டம். மக்கள் அதிகளவாக பயத்தில் இருக்கிற நேரம். அதோட கழனி கங்கையினுடைய நீர்மட்டம் இன்னும் அதே அளவில் உயர்ந்து கொண்டே செல்கிறது. நாளை மழை குறைந்தால், மத்திய மலைநாட்டு பிரதேசத்தில் மழை குறைந்தால் இந்த நீர்த்தேக்கத்தினுடைய நீர்கள் அந்த அளவிலே இருக்கலாம், அதிகரிக்க வாய்ப்புகள் இல்லை. இந்த மழை குறையும் வரைக்கும் நீர் அந்த மட்டம் அதிகரித்து கொண்டு செல்வதால
பல பிரதேசங்களில் இந்த நீர் நிரம்பி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ச்சியாக இந்த நீர்நிலைகளுடைய மட்டம் அதிகரித்திருப்பதும் இன்னும் ஒரு வெள்ளத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை தான் உருவாக்கி இருக்கிறது. இன்று அதாவது நேற்று நடந்த மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லலாம். ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பில் இது முற்றுமுழுதாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது உயிரிழப்புகள். உங்களுக்கு தெரியும், மாவிலாறு அணை இது நேற்று இரவுலேருந்து நேற்றைக்கு முந்தைய நாள் இரவுலேருந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். மாவிலாறு ஆற்றினுடைய அந்த அணையானது 13 இடங்களில் வெடிப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த 13 இடங்களில் ஏற்பட்ட வெடிப்பு நேற்று காலையில் மிக பாரியளவான ஒரு வெடிப்போடு நீர் ஊர்களுக்குள் வெளியேற ஆரம்பித்திருந்தது. ஜனாதிபதி நேரடியாக அந்த களத்தில் இருந்தவர்களோடு தொடர்பினை ஏற்படுத்தி அங்கிருந்த மக்களை உடனடியாக ஹெலிகாப்டர் மூலமாக 121 பேரை உடனடியாக ஹெலிகாப்டர் மூலமாக காப்பாற்றி பேர் அனர்த்தத்திலிருந்து தவிர்க்கப்பட்டிருந்தது நேற்றைய நாள்ல. இது ஒரு மிகப்பெரிய அளவாக பார்க்கப்பட்ட ஒரு செய்தி. ஒரு ஜனாதிபதி நேரடியா அங்கு களத்தில் இருக்கவங்களோட பேசி நடத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக மாறியிருந்தது. தங்கவேலு කෙන ගමේ ඉන්නවලු මල්ලි. තාංගුවේලු. ஒரு காலதாமதம் எப்போது ஹெலிகாப்டர்கள் 4-5 போய் ஒரு இடத்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதல்ல மக்களை காப்பாற்றியிருக்கா அப்படின்றது மிக மிக குறைந்த, உலகத்திலே பல இடங்களில் நடந்திருக்கலாம், ஆனால் மிக குறைந்த ஒரு விஷயம். நேற்றைய நாளில் நடந்த இந்த விஷயம் அப்படின்றது இலங்கை வரலாற்றில் இப்படி ஒரு ஜனாதிபதி இந்த மாதிரி நேரடியான ஒரு 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 அனர்த்தத்தில் சிக்க போகிற மக்களை உடனடியாக காப்பாற்றுங்க அப்படின்றத அந்த விமானியோட பேசுறது, அங்கே இருக்கிறவங்களோட, அங்கே கேம்பில் இருக்கிறவங்களோட பேசுறது, அங்கே இருக்கின்ற ஹாமதூர் கோயிலில் இருக்கிறவங்கள பேசுறது, எல்லாருடையும் தொடர்பில் ஏற்படுத்தி நேரடியாக ஃபோனில் இருந்து இந்த சம்பவத்தை உடனடியாக தடுத்திருந்தார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமாக அனைத்து சிங்கள மீடியாக்களில், சகோதர மொழி மீடியாக்களில் பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. ඇල්ලේ කන්තලේ පාරට මල්ලි එන්න කිව්වනම් එතෙන්ට අපිට හෙලිකොප්ටර් එකක් එවන්න පුළුවන්. එතෙන්ට හෙලිකොප්ටර්ස් එනවා. எனவே இந்த மாதிரி பல விஷயங்கள் நேற்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஏஎல் பரீட்சைகள் கால வரையறை என்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு பாடசாலைகள் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. தனியார், அரச மற்றும் சர்வதேச பாடசாலைகளுக்கு விடுமுறைகள் வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாகவே. அதோடு மட்டுமில்லாமல் அத்தியாவசிய சேவைகள், அரச உத்தியோகர்களுக்கு எந்த விதத்திலும் விடுமுறை வழங்கப்படலை. வேலைக்கு போகக்கூடியவங்க வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தப்பட்டிருக்கு. காரணம், நிறைய வேலைகள், மீட்பு பணிகள் இருக்குது, நிதி ஒதுக்கீடுகள், இந்த மாதிரியான பல விஷயங்கள், அலுவலக ரீதியிலான பல விஷயங்கள் இருக்கிறதால அரசு ஊழியர்களுக்கான விடுமுறைகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதோடு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார். இந்த உரையில பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. பல விஷயங்கள் அவர் வலியுறுத்தியிருக்காரு. அந்த உரையினுடைய முழுமையான தமிழாக்கம் இது. ஒரு நாடென்ற வகையில் நாம் வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சவாலான இயற்கை பேரழிவிற்கு முகம் கொடுத்துள்ளோம் என்பதை நாம் அறிவோம். இந்த நாட்டின் வரலாற்றில் மிகவும் சவாலான மீட்பு நடவடிக்கையை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் என்பதையும் அறிவோம். முழு நாடும் பேரழிவிற்கு உட்படுத்தப்பட்ட முதல் அனுபவம் இது. நாலா பக்கங்களிலிருந்தும் முழு நாடும் நீரில் மூழ்கி பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது மிகவும் கடினமான ஒரு செயற்பாடாகும். இதனை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். இந்த கொடூரமான இயற்கை பேரழிவினால் நமது சிறிய தீவை உலுக்க முடிந்தாலும் இந்த நாட்டு மக்களின் மனித நேயத்தையும் உறுதியையும் எந்த வகையிலும் அசைக்க முடியாது என்பதை இது மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது. எனது அன்பான பிரஜைகளின் அசைக்க முடியாத தைரியத்துடன் இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என்று நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம். இந்த பேரழிவில் இறந்த அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடிந்தால் எந்த சூழ்நிலையிலும் அதனை செய்வதற்கு நாங்கள் இருமுறை யோசிக்க மாட்டோம். ஆனால் நாம் யதார்த்தத்தின் வேதனையான உண்மையை எதிர்கொள்ள வேண்டும். இழந்தவர்கள் தொடர்பான வேதனை என்றென்றும் எம்முடன் இருக்கும். இறந்தவர்கள் அனைவரும் நமக்கு ஒரு இலக்கம் அல்ல. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பெயர், ஒரு முகம் மற்றும் ஒரு கதை உள்ளது. இறந்த அனைவரின் குடும்பங்களுக்கும் எங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது அனுதாபத்துடன் மட்டும் நின்றுவிடாமல் அந்த உயிர்களை அந்த குடும்பங்களுக்கு திரும்ப கொண்டு வர முடியாவிட்டாலும் ஏனைய அனைத்தையும் வழங்க நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். அதேபோன்று காணாமல் போனவர்கள் அனைவரும் உயிருடன் இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பலருடைய துன்பத்தை தணிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்காக முன்வந்த அனைவரையும்
நாம் அன்புடன் அரவணைக்கிறோம். இயற்கை அனர்த்தங்களை முறையாக கட்டுப்படுத்த முடியாத போதும் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் மற்றும் அவசர நிலைமைகளை உரிய வகையில் முகாமைத்துவம் செய்தல், பழைய நிலைக்கு அல்லது முன்பை விட சிறந்த நிலைக்கு மீண்டும் கட்டியெழுப்பும் 3 செயல்முறைகளின் முக்கியத்துவம் அரசாங்கத்திற்குரியது. அதற்கு தேவையான மற்றும் சாத்தியமான நடவடிக்கைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதனை மேற்கொள்ள எதிர்பார்க்கிறோம். இந்த அனர்த்தத்தை எதிர்கொள்ளும் போது மட்டுப்படுத்தப்பட்ட வசதிகள் மற்றும் கருவிகளை கொண்ட ஒரு நாட்டில் நம்மிடமுள்ள விலைமதிப்பற்ற மனிதவளம் வேறு எதையும் விட மதிப்புமிக்கது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளோம். தன்னம்பிக்கை நிறைந்த மற்றும் அனர்த்தத்தின் போது விட்டுச் செல்லாத அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உள்ள மன உறுதியுடனான எமது நாட்டு பிரஜைகள் தொடர்பில் நாம் பெருமைப்படுகிறோம். நாம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய மறுசீரமைப்பு முன்னெடுப்பு மற்றும் மீள கட்டியெழுப்பும் பணியை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அழிவின் அளவை மதிப்பிடுவது மிகவும் பாரதூரமானது. ஆனால் வெள்ளம், புயல் அல்லது ஏதேனும் பேரழிவுக்கு பின்னர் நம் நாட்டு மக்களின் முதல் பணியாக அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் உயிரை காப்பாற்றுவதும் அவர்களுக்கு தேவையான உடனடி நிவாரணத்தை வழங்குவதுமாகவே உள்ளது. அதற்காக எங்கள் முழு அரச பொறிமுறையும் மிகவும் திறமையாக வழிநடத்த முயற்சி செய்தோம். குறிப்பாக எங்கள் முப்படையினரும் போலீஸ் உத்தியோகத்தர்களும் உயிரை துச்சமாக மதித்து இந்த பணியில் துணிவுடன் செயலாற்றினார்கள். அவர்கள் தொடர்பில் பெருமை அடைகிறோம். அதேபோன்று அமைச்சுக்களின் செயலாளர்கள் முதல் கிராம அலுவலர் வரை முழு அரச பொறிமுறையும் இந்த பணிக்காக மிகவும் விரைவாக தலையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு பாரிய பங்காற்றி வருகின்றனர். அவர்கள் அதை தங்கள் கடமைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதாபிமான பணியாக உணர்ந்து அர்ப்பணிப்புடன் தங்கள் பங்களிப்பை செய்தனர். மேலும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க ஏராளமான மக்கள் தாமாகவே முன்வந்து பங்களித்தனர். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதில் பெரும் மனிதாபிமானத்துடன் அவர்கள் பங்காற்றினர். இந்த நேரத்தில் நாம் அதை நினைவு கூற வேண்டும். மேலும் இந்த மீட்பு பணியில் நமது அயல் நாடுகளும் நட்பு நாடுகளும் எங்களுக்கு பெருமளவு உதவிகளை செய்துள்ளன. ஹெலிகாப்டர்கள் மற்றும் நிவாரண மற்றும் மீட்பு படைகளை வழங்குவதன் மூலம் வெளிநாடுகள் ஏற்கனவே எங்களுக்கு நட்பு கரம் நீட்டியுள்ளன. மேலும் கடந்த வரவு செலவு திட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட நிதியொதுக்கீட்டில் 3000 கோடி ரூபாய் எங்களிடம் உள்ளது. அதை நாங்கள் பாராளுமன்றத்தின் அனுமதி இல்லாமல் செலவிட முடியும். அதனை இந்த செயற்பாட்டிற்காக ஒதுக்கியுள்ளோம். மாவட்ட செயலாளர்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதையெல்லாம் வழங்க தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். வீதிகள் மற்றும் பாலங்கள் முதல் பாடசாலைகள் மற்றும் நீர் வசதிகள் வரை உட்கட்டமைப்பு வசதிகளை சீர் செய்ய பாரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. சீராகவும் முறையாகவும் எழுந்து நிற்க போராடிக் கொண்டிருந்த ஒரு நாட்டிற்கு இந்த நிலைமை சாதாரண சவால் அல்ல. இந்த அனர்த்தத்தை முகாமைத்துவம் செய்வதற்கு நமது நாட்டை செயற்திறனுடன் கட்டியெழுப்புவதற்காக அன்றி வேறு எந்த அடக்குமுறை நடவடிக்கைக்கும் இந்த அவசரகால நிலையை பயன்படுத்த மாட்டோம் என்பதை இந்த நாட்டின் பிரஜைகளுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன். அதேபோன்று நமது நாட்டை முன்பு இருந்ததை விட மிகவும் முன்னேற்றமான நாடாக மாற்ற வேண்டியது எமது அடுத்த பணியாகும். நாடென்ற வகையில் ஒன்றாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை வரலாறு தவறவிட்டுள்ளது. இந்த தடவை அதனை தவறவிடாது நிறைவேற்றும் உறுதிப்பாடும் நமக்கு உள்ளது. இந்த பேரழிவு நடந்துள்ள தருணத்தில் நாட்டிற்காக அனைத்து அரசியல் வேறுபாடுகளையும் மறப்போம். இனம், மதம், கட்சி அல்லது நிற வேறுபாடுகள் இல்லாமல் ஒன்றுபடுவோம். எமக்கு அரசியல் செய்ய நிறைய நேரம் இருக்கிறது. பாரிய அனர்த்தத்தை எதிர்கொள்ள அதிக நேரம் கிடையாது. ஒன்றாக இணைந்து நாட்டை கட்டி எழுப்புவோம். நாட்டை கட்டி எழுப்பிய பின்னர் தனித்தனியாக அரசியல் செய்ய முடியும். குறிப்பாக இந்த நாட்டை கட்டி எழுப்புவதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பணியாற்றி வருகிறேன். நமது நாட்டின் பிரஜைகள் தொடர்பில் முழுமையான நம்பிக்கை எனக்கு உள்ளது. நமது நாட்டின் முப்படைகள், போலீசார் மற்றும் நமது நாட்டின் அரச சேவைகள் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. நாங்கள் நிச்சயமாக முன்பு இருந்ததை விட சிறந்த நாட்டை கட்டி எழுப்புகிறோம். அதனை 0 இருந்துதான் தொடங்க வேண்டும் என்ற போதும் அந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். குறுகிய வேறுபாடுகள் இல்லாமல் இந்த கூட்டு முயற்சியில் சேர அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறோம். ஒரு தேசிய மற்றும் சர்வதேச திட்டத்தின் மூலம் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயற்பட்டு நமது மனச்சாட்சிக்கு அமைவாக எதிர்பார்க்கும் இந்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிக்குமாறு கோருகிறேன். எந்த இருளிலும் ஒளி பிறக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இருண்ட நாட்கள் கடந்து போகும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். எனவே நாம் ஒன்றாகி எழுச்சி பெறுவோம். இந்த கண்ணீர் விடும் இந்த அழகிய தேசத்தை குணப்படுத்துவோம். சுபீட்சமான நாட்டை உருவாக்குவோம்.